ஆண்மகன் தாஜ்மஹால் கட்டுவான், பெண்மகள் தாஜ்மஹால் கட்ட முடியாது, கட்ட மாட்டாள். எத்தனையோ பெண்ணோட காதல் தோத்துருக்கும். காதல் தோத்தோன்னு கல்யாணம் போய் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பான்னு நினைக்கிறியா? தனியா ராத்திரில எத்தனை நாள் கண்ணீர் அடிப்பான்னு உனக்கு தெரியுமா? எத்தனை நாள் தனியா போய் தனக்குள்ள அழுவா அவனுக்கு தெரியுமா? பெண்ணின் இதயம் மென்மையானது. சூழ்நிலையின் கைதி தான் பெண். தன் சூழ்நிலையின் காரணமாக காதலை உதறி இருப்பாள், தன்னுடைய காதலனை உதறி இருப்பாள். ஒரு பொண்ணு வந்து நீங்க தானையா சினிமா படத்துல காதலை பார்த்தா அப்பா அம்மா சூப்பர் படம் எடுத்துட்டாரு, காதலை திரைப்படத்தில் பார்த்தால் கைத்தட்டி ரசிப்பார்கள், காதலை கதையில் படித்தால் கைத்தட்டி ரசிப்பார்கள். ஆனால் தன் வீட்டுக்குள்ளே காதல் வந்தால் வெட்டி போடுவேன் என்று சொல்வார்கள். அதுதானே உலகம். ஏரிய முழுங்கினவன், ஆத்தை ஏப்பம் விட்டவன், கடலை கொள்ளையடிச்சவன், இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சமுதாயத்தில் எல்லா இடங்கள்லையும் இன்னைக்கு இப்படிப்பட்ட திருடனுங்க தாங்க உழவிக்கிட்டு இருக்கான். இந்த திருடனர்களால் என்ன ஆகி போச்சு தெரியுங்களா? ஆண்டுக்கு 10 மாதம் மழை பெய்யக்கூடிய 2வது சிறப்புஞ்சின்னு சொல்ற ஒரு பகுதிங்க. இன்னைக்கு அந்த ஊரினுடைய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீரூற்றுக்கள் எல்லாம் வறண்டு கொஞ்சம் கொஞ்சமா வறட்சியை நோக்கி போயிட்டு இருக்குதுங்க. இன்னைக்கு அப்படி ஒரு கொடிய சூழ்நிலைக்கு இந்த நீலகிரி மாவட்டமே வந்துட்டு இருக்குன்னு சொன்னா சமவெளிய பகுதியை பத்தி ஐயா சொல்ல வேண்டியது இல்லைங்க. ஐயா இவர் இப்ப சொல்றதெல்லாம் போய் காட்டில் இருக்கிற மரத்தையெல்லாம் வெட்டினால மழை வரலன்றாரு. நடுக்கடல என்ன எவனா மரம் நட்டு வச்சிருக்கான்? நாங்க மழையும் புயலும் சேர்ந்தடிக்கிறது இல்ல சொல்றேன் சார். நடுக்கடலை வந்து மரங்கள் நட்டாதான் மழை பெய்யணும்னு அவசியம் கிடையாது. அங்க ஏற்கனவே ஈரப்பதம் இருக்கு. ஆனா சமவெளி பகுதிகளில் ஈரப்பதம் கண்டிப்பா தேவை. ஈரப்பதம் வந்து காற்றுல ஈரப்பதத்தை கொடுக்கறதுக்கு மரங்கள் அவசியம். அதனால சமவெளி பகுதியில மழை பெய்ய மரங்கள் தேவை, நடுக்கடலை மழை பெய்ய மரங்கள் தேவையில்லை. அவ்வளவுதான் வித்தியாசம். எங்க ஊர்ல ஒரு டீ கடைக்காரர் ரொம்ப அழகா ஒரு மரத்தை தடுத்த மரம் வெட்டுறத நிறுத்தினாருங்கய்யா. சாலையை வந்து விரிவுபடுத்த போறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இந்த மரத்தையெல்லாம் வெட்டிட்டு வந்தாங்க. இவருடைய டீ கடை பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் இருந்துச்சு, அளந்து போட்டு போயிட்டான். உடனே இவர் என்ன பண்ணாரு, சபரிமலைக்கு மாலை போட்டிருந்த நேரம் அந்த இடத்துல ஒரு வேலை குத்தி வச்சு ஒரு விளக்க பத்த வச்சு கட்டிட்டு சபரிமலைக்கு போயிட்டாரு. மரத்தை வெட்ட வந்த ஆளுங்க என்ன பண்ண, அதிகாரிகள் ஆகா இது சாமி மரமாச்சேன்னு சுத்தி கும்பிட்டு விட்டு போயிட்டான். ஐயா ஐயா இவர் சொன்னார் இல்லை மரத்தை காப்பாத்துருக்கு. அந்த ஆள் ஹோட்டல் வச்சுக்கிட்டு இருந்தாரு, ஒழுங்கா வருமானம் வரல. உடனே ஒரு ஐடியா போட்டான், சாமி படத்தை மாட்டி மரத்தை கடிச்சு பக்கத்தில் உண்டியில் வச்சா நல்லா வருமானம் வரும் இல்ல, அதனால தான் மரத்தை காப்பாத்தினான். அங்கேயும் காசு தான் வந்துச்சு. ஐயா உண்டியல் வச்சது உண்மைதாங்க, காசு விழுந்தது உண்மைதான். 3 மாசத்துல அந்த உண்டியல் காணாம போச்சு. அதை திருடினது இவர் தாங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். அதை வெளியில சொல்லல. இன்னைக்கு சாமிக்கு போட்ட காசு எங்க போன என்ன சாமியை தூக்கிட்டு போகுது, எவனோ கொண்டு போறேன், சாமி கொண்டு போச்சு நினைச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். ஐயா இப்படி அழிக்கப்படுற இந்த நீலகிரியினுடைய சிறப்பு 1-2 இல்லைங்கய்யா. இந்த மலை பிரதேசத்துல பாத்தீங்கன்னா 2200 வகை தாவரங்கள் இருக்குங்கய்யா. அதுல 86 வகை தாவரம் பாத்தீங்கன்னா இந்த நீலகிரி மண்ணில் மட்டுமே வளருங்க. இதை வேற எங்கேயும் கொண்டு போய் வளர்க்க முடியாது. அது மட்டும் இல்லைங்க, 3 மாநிலத்துக்கு தேவையான ஆறுகளை உற்பத்தி செய்யக்கூடிய இயற்கை நீர் தொட்டின்னு இதுக்கு பெயர் பெற்றிருக்குங்கய்யா. அந்த இயற்கை நீர் தொட்டி இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அழிந்து வறண்டு அந்த இருந்த ஆறுகள் எல்லாம் இன்னைக்கு ஓடையா மாறிக்கிட்டு இருக்குங்கய்யா. ஒரு மலை பிரதேசம்னா 66% காடு இருக்கணுங்கய்யா. சமவெளி பகுதியா இருந்தா 33% காடு இருக்கணும். எங்களுடைய பகுதியில் இன்னைக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெறும் 20%க்கும் குறைவான காடுகள் தான் இருக்கு. சமவெளி பகுதி சொல்லவே வேண்டியதில்லை, 10%லிருந்து மிகவும் குறைஞ்சு போயிட்டே இருக்குது. அதை விட ஒரு முக்கியங்க, இந்த மனிதனுடைய உணவுப் பொருட்கள்லாம் அழிஞ்சு போச்சுன்னா அதனுடைய மரபுகளை எடுக்கக்கூடிய காடுகள்ல ஒரு பகுதி இருக்கு, அதை மரபு சொத்துன்னு சொல்றோம். அப்படிப்பட்ட மரபு சொத்துக்கள் வெறும் 4% தாங்க இருக்கு. இயற்கையினுடைய அழிவினுடைய அந்த பாதிப்புக்கு ஏதாவது ஒரு உதாரணமாக சொல்லணுங்க. எல்லாரும் வர்ற அத்தனை பேரும் போய் பார்க்குற இடம் இந்த படகு இல்லம். ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சுங்களா, அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா அப்படியே பளிங்கு மாதிரி இருக்கும், எடுத்து குடிக்கிற அளவுக்கு தூய்மையான தண்ணியாக இருந்தது. இன்னைக்கு அந்த படகு இல்லத்தோட நிலைமை என்ன தெரியுங்களா? நல்ல என்ன நிறம்னு கண்டுபிடிக்க முடியாது, பச்சை மாதிரி இருக்கும், நீல மாதிரி இருக்கும், கருப்பு மாதிரி இருக்கும் ஒரு தண்ணி. ஏன் அப்படி மாறி போச்சுன்னு கேளுங்க. அந்த நீர் இயற்கையை அழிச்சதுனால ஓடைகள் எல்லாம் வத்தி போய் படகு ஓட்டுறதுக்கு தண்ணி இல்லை. நம்ம ஆலோசனை பண்ணி பார்த்தாங்க, என்ன பண்றது, ஊட்டியினுடைய ஒட்டுமொத்த சாக்கடையும் எங்கடா கொண்டு போறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நல்ல ஐடியா கிடைச்சது, உரா போட் ஹவுஸ்லன்னு விட்டான். ஒட்டுமொத்த சாக்கடையினுடைய சங்கம் ஐயா அந்த ஏரி. இன்னைக்கு வருகிற எல்லா மக்களும் அதில் போய் அழகா காதல் ஜோடியை பார்க்கணும். அதுக்குள்ள அந்த படகுல இருந்து கை தண்ணியை விட்டு அந்த கையில் அள்ளி தெளிச்சு புல்லரிக்கிற அந்த காட்சி இருக்கு பாருங்க,
அந்த காட்சியை பார்க்கும்போது அவங்களுக்கு புல்லரிக்கும், அது எங்களுக்கு ஃபுல்லா அரிக்குங்க அதை பார்க்கும்போது. இயற்கையை பத்தி முதல் சிந்தனையை கொடுத்தவன் நம்மளுடைய வள்ளுவனுங்கய்யா. மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நில காடும் உடையது அரண் அப்படிங்கிறாருங்கய்யா. நல்ல தண்ணி, சுத்தமான நீர், மண்ணினுடைய வளம், இயற்கையினுடைய அழகு மாறாத காடு, இது மூணும் தாண்டா உனக்கு அரண்னு சொன்னார். அரண்னா பாதுகாப்பு. பாதுகாப்பு பண்றோம். இன்னைக்கு ஒவ்வொரு நாடும் கோடிக்கணக்கான செலவை எதற்காக செலவிடுகிறது தெரியுங்களா? நாட்டினுடைய எல்லையை பாதுகாக்கிறதுக்கு. இயற்கையான காற்று இல்லை, நோயினுடைய பாதிப்பு, எத்தனை குழந்தைகள் செத்து கொண்டிருக்கிறது. விஷம் விஷம் என்ற உணவை சாப்பிட்டு எத்தனை தாய்மார்களுடைய தாய்ப்பால் விஷமாகி கொண்டிருக்கிறது, குழந்தைகள் செத்து கொண்டிருக்கின்றன. பணம் பணம் பணம்னு சொல்லி இயற்கையை அழிச்சு தனக்கே கொல்லி வைத்துக் கொள்கிற இவர்களை போன்றவர்களால பாதிக்கப்பட்ட மக்களுடைய சார்பா அழிக்காதே அழிக்காதே, இந்த இயற்கையை அழிக்காதே, இறுதியில் பணம் உனக்கு கொல்லி வைக்காது, நீயே உனக்கு கொல்லி வைத்துக் கொள்ள போகிறாய். தயவு செய்து நினைத்து பாருங்கள். எல்லையை மட்டும் பாதுகாக்கிறோம், இத்தனை அழிவுகள், உயிரினங்களுடைய சாவு, மனித மரணம், தாய் மண்ணினுடைய மரணம், இத்தனையும் இழந்தபின் இந்த எல்லையை காத்து என்ன பயனுங்கய்யா? எல்லை காப்பு மட்டும் என்ன செய்ய போகுது? முதல்ல அதை விட முக்கியத்தை இந்த இயற்கையை காப்பதற்கு கொடுங்கள். இயற்கைக்காக உங்களுடைய நிதியை கொடுங்கள், இயற்கைக்காக உங்களுடைய உயிரையும் கொடுங்கள், அது தப்பு இல்லை. தமிழ்நாட்டுக்கு சார் இப்ப 2007 இருக்கும், 2025க்குள்ள கிட்டத்தட்ட 12 கோடி மரத்தை நாம் நட வேண்டும். நட்டாதான் தமிழ்நாடு வளமா மும்மாறி பொழியும். அதனால தான் ஊட்டியை சுத்தி பார்த்தேன். எவ்வளவு மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு, எத்தனை வனங்கள் அழிக்கப்பட்டிருக்குது. கண்ணீர் வடிச்சேன், ரத்த கண்ணீர் வடிச்சேன். ஆனா ஏதோ ஊட்டிக்கு வந்தோம், அரட்டை அரங்கத்தில் பேசிட்டு போகணும் இல்லாம, நாளைக்கே ஊட்டியில எங்களால் முடிந்த அளவுக்கு மரக்கன்றுகளை நடக்கூடிய இந்த பணியை தொடங்கி விட்டுத்தான் ஊட்டியை விட்டு இந்த அரட்டை அரங்கம் செல்லும் என்று இந்த அரட்டை அரங்கத்தின் குழு முடிவு செய்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாளை ஊட்டியிலே மரக்கன்றுகளை நடுவோம். அந்த பணியை நாங்கள் தொடர்வோம். அதை பராமரிக்கிறதுக்கும் அதை வளர்க்கறதுக்கும் நல்ல இதயங்கள் படைச்ச நிதி திரட்டுவோம், மரக்கன்றுகளை நடுவோம். கர்த்தர் இருக்கும் இடம் தேவாலயம், கருணை இருக்கும் இடம் எங்களுடைய சேவாலயம் என்று சொல்லி கோத்தகிரியைச் சேர்ந்த சேவாலயம் அமைப்பின் சார்பிலே ஜெய் வெங்கடேசன், வில்லியம், ஜீவானந்தம், விஜயன் மனித நேயத்தோடு மரக்கன்றுகளை நடும் இந்த திட்டத்துக்கும் அதை பராமரிக்கவும் நிதியாக 50,000 ரூபாயை இந்த அரட்டை அரங்கத்தின் மூலம் இந்த மேடையிலேயே இவங்கள் நிதியாக தருகின்றார்கள். இந்த மரக்கன்றுகளை நட்டு அவற்றை பராமரிப்பதற்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்துகின்றோம். அந்த அமைப்புக்கு இவர்களும் நாங்கள் பக்க பலமாக இருப்போம், தக்க பலமாக இருப்போம். மரக்கன்றுகளை நடுவோம், அவற்றை நாங்கள் தண்ணீர் விட்டு வளர்ப்போம் என்று இங்கே உறுதியளிக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. சன் டிவி அரட்டை அரங்கம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல இதயங்களுடைய மனித நேயத்தின் அடிப்படையில் மரக்கன்றுகளை நடுவோம் என்ற இந்த திட்டத்துக்கு தற்சமயம் 70,000 ரூபாய் இங்கே வசூலாகி இருக்கிறது என்பதை உங்கள் முன்னிலை தெரிவித்துக் கொள்கின்றோம். காடுகளை வளர்ப்போம், மரக்கன்றுகளை நடுவோம் என்ற இந்த திட்டத்தை சன் டிவியுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பிலே நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவு செய்து குன்னூரிலே இந்த சொர்க்கபூமியின் பக்கத்திலே இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து இங்கே இன்றைக்கு மரக்கன்றுகளை சன் டிவியின் அரட்டை அரங்கத்தின் சார்பிலே நட்டுக் கொண்டிருக்கிறோம். 6 மாதத்திலே இவை சோலை வனமாக மாறப்போவதை நீங்கள் காணலாம். இதை ஒரு உதாரணமாக முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நாடெங்கும் மரக்கன்றுகளை நாம் நட வேண்டும்.